யார் நல்லது செய்யலையோ யார் கெட்டது செய்யறாங்களோ அவங்க ஜெயிக்கக்கூடாது. யார் நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க ஜெயிக்கணும். ஒண்ணு இந்த ஊர்ல இவே இருக்கணும் இல்ல நம்ம இருக்கணும், முடிவு கேட்ட அதோட திறமையா செய்யற மாதிரி. அதாவது இப்ப ஆண்டுட்டாங்க, இந்த ஆட்சி வந்து ஆண்டுருச்சு, இது ஒரு 60 வருஷம் ஆண்டுருச்சா, இது 60 வருஷம். இதை விட்டுட்டு புதுசா ஒரு ஆட்சி வரணும். என்னோட ஆமா, அதாவது புதுசா ஒரு ஆட்சி வரணும், திறமையான ஆட்சி வரணும். ரைட் விடு சொல்றேனே, இப்ப இந்த ஆட்சி இப்ப பார்த்தாச்சு இவங்க எப்படி செய்யறாங்கன்னு, அவங்களும் பார்த்து எப்படி செய்யணும். இதை விட்டுட்டு வேற ஆட்சி வரணும். கேவலமான பில்டப் தேவையா? பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். இல்லை, மக்கள் நல்லா செய்யணும். யார் வந்தாலும் அதுதான் மெயின் ஆகுது. இல்லை, மிடில் கிளாஸ் எல்லாருக்கும் மிடில் கிளாஸ் வந்து இன்றைக்கி எல்லோரும் அத்தத்து லெவலில் போகணும். விலைவாசிகள் அதிகமாக இருக்குது, சரிங்களா? அதனால் இது வந்து நீங்கள் வந்து கேஸ் ஆகட்டும், எல்லாமே பெட்ரோல் ஆகட்டும், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா விலை அதிகமாக இருக்கிறதுனால லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஒரே வார்த்தை எங்களுக்கு ஒன்றா இப்போ ஏடிஎம்க்கு வரணும், அதுதான். ஜெயிக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அங்கே தான் ஃபஸ்ட்டு அங்கே வந்தால் மீது அது எப்படி ஏடிஎம்க்கு வந்துச்சுன்னா மற்றல் வராது. இல்லை, மோசம் போயிட்டோம்யா, மோசம் போயிட்டோம். ரூலிங் கவர்மெண்ட் வரக்கூடாது. ரூலிங் கவர்மெண்ட் வரக்கூடாது சொல்கிறேன். யார் ஜெயிக்கணும்? எங்கள் அண்ணன் டிவிக்கு விஜய். யார் ஜெயிக்கக்கூடாது? Anybody who doesn't have public interest should not win. This is an unwanted statement irrelevant to the current situation. நான் நோட்டாக்கு தான் என்னோட ஓட்டு. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே, அடேங்கப்பா. ஜெயிக்க கூடாதுண்ணா, இப்படி சொல்ல முடியாது மேடம். யார் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க? யார் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க? யாரா இருந்தாலும் தைரியமா சொல்ல பாருங்க, பயப்படாத, பயப்படாதா. இந்த எலெக்ஷன்ல யார் ஜெயிப்பாங்க? டிஎம்கே தான் நினைக்கிறேன். யார் ஜெயிக்க மாட்டாங்க? பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல, கத்து தர்றேன். ஜெயிக்கணும்னு நினைக்கிறது விஜய் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். யாருக்கு ஓட்டு போடு? விஜய்க்கு தான் போடுவேன். யார் ஜெயிக்கணும்? விஜய் தான் ஜெயிக்கணும். நன்றி நன்றி. டிவிக்கே ஜெயிப்பாங்க. யார் ஜெயிக்க மாட்டாங்க? கண்டிப்பா விஜய். விஜய் ஜெயிக்க மாட்டாங்க. வேண்டாம், டெஃபினட்டா. ஓகே, யார் ஜெயிப்பாங்க? கண்டிப்பா டிஎம்கே தாங்க. டிஎம்கேங்கிறது ஒரு ஆலமரங்க. ஏய் உன்னதான்டா, என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். டிவிக்கே ஜெயிக்கக்கூடாது, வரணும். ஜெயிக்கக்கூடாது டிஎம்கே. ஸோ டிவிக்கே வரணும்னு என்னோட சப்போர்ட். டிவிக்கே. டிஎம்கே ஜெயிக்கக்கூடாது, வேற யாருன்னா புதுசாக வந்து நல்லா தான் இருக்கும். ஓ, நீ அப்படி வரியா? ஏடிஎம்கே ஜெயிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். யார் ஜெயிக்கணும்? டிஎம்கே இல்லைன்னா டிவிக்கே. புரியலையே. ஜெயிப்பாங்கன்னா கண்டிப்பா டிஎம்கே தான் ஜெயிப்பாங்க. விஜய் சாரால மாற்றங்களை கொண்டு வர முடியும். ஏடிஎம்கே பிஜேபி ஜெயிக்கக்கூடாது. டிஎம்கே. யார் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க? டிவிகே. வரக்கூடாது. யார்? டிஎம்கே வரக்கூடாது. யார் வரணும்? டிவிக்கே வரட்டும். ஜெயிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? டிஎம்கே. ஸ்டாலின் வரக்கூடாது. ஸ்டாலின் வரக்கூடாது. யார் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏடிஎம்கே எடப்பாடி. எடப்பாடி. வாய்ப்பில்லை ராஜா, இப்போ கரண்ட் சிச்சுவேஷனை பார்த்தா டிஎம்கே ஜெயிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். தளபதி விஜய் வந்தாருன்னா கொஞ்சம் பெட்டர். யார் ஜெயிக்கக்கூடாதுன்னு போடாம வந்துருவீங்க? ஓகே, பிஜேபி. பட் என்னோட சப்போர்ட் டிவி கேட்குறோம். விஜய்க்கு போடுங்க, வெற்றிகரமாக இருக்கும். மாற்றத்தை உருவாக்குங்க, விஜய்க்கு ஓட்டு போடுங்க, கண்டிப்பாக தமிழ்நாடு நல்லா இருக்கும். வெற்றி. சப்போர்ட் டிவிக்கேன்னு சொல்லிட்டோம். சப்போர்ட் ஃபார் டிவிக்கே. டிஎம்கே ஜெயிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். யாருமா ஜெயிக்கக்கூடாது? டிஎம்கே. டிஎம்கே ஜெயிக்கக்கூடாது. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க.